ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது நம்ம ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசத்தை நம்மளால் வைக்க முடியாது. ஆண்டவர் எப்படி இந்த காரியத்தை செய்ய முடியும்? என் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மிகவும் பெருசாக இருக்கிறது. இவ்வளோ பெரிய கஷ்டம், இவ்வளோ பெரிய துன்பம், இவ்வளோ பெரிய பாடுகள், என் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற எந்த ஒரு வாக்குத்தத்தமும் நிறைவேறாதுன்னு சொல்லி அநேக நேரத்தில் நம்ம சூழ்நிலையில பார்த்து தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தங்களை மறந்து நம்ம கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம். ஆபிரகாமை குறித்து வேதம் இப்படியாக சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சாராளுடைய கற்பம் செத்து போயிடுச்சு. ஆனாலும் ஆபிரகாமுக்கு தெரியும், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் என் சந்ததியை பெருக பண்ணுவார், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் எனக்கானதை என் கரத்தில் கொடுப்பார் என்று சொல்லி ஆபிரகாம் முழு நிச்சயமாய் தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது மாத்திரமல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தத்தையும் அவன் சுதந்திரிக்கவும் உதவி. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். அந்த வாக்குத்தத்தங்களை நாம் பெறுவதற்கு விசுவாசத்தை நாம் அறிக்கை பண்ணும் பொழுது தேவனால் நிச்சயமாய் அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென்.